ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பு கிச்சன். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா, ஆனியன் சிக்கன் கிரேவி அதாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பற்ற வச்சுக்காச்சு. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம கறிப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கறிப்பட்டியில் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் வெங்காயம் ஒரு 3/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் இது ஒரு 3 வெங்காயம் இருக்குது. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். நம்ம ஃபுல்லாக எடுக்க போகிறதில்ல, பாதி வெங்காயம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, அடுத்து 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஒரு தக்காளி வச்சுக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து மல்லி இலை புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சுருள வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து நான் மிளகாய் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகா 2 ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய காரத்துக்குன்னு ஆட் பண்ணிக்கிறங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டிலே அரைச்ச மசாலாங்க. பாருங்க, நான் கறி ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி வச்சிருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம இந்த கறி மசாலா நல்லா படுற அளவுக்கு நல்லா ஒரு பரட்டி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நம்ம ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம குழம்பு மாதிரி வைக்கல. இது நம்ம கிரேவி மாதிரி தான் வைக்கிறோம். அதனால தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி உங்களுக்கு விடும். இந்த தண்ணி போதுமானது. நான் இதோட ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தண்ணியெல்லாம் வற்றி நம்ம விட்ட ஆயில் ஊரா மேலே அப்படியே வந்துருச்சு. பாருங்க, நம்மளுடைய ஆனியன் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மேலே மல்லியிலே தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சோம்ல, அதை அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டான சிம்பிளான ஆனியன் சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.